எல்லாம் நன்மைக்கே. ஒரு நாள் முகலாய பேரரசர் அக்பர் அரண்மனையில் அமர்ந்து மாம்பழம் வெட்டி சாப்பிட்டு கொண்டிருந்தார். பழம் நன்றாக பழுத்திருந்ததால் அதை கவனமின்றி வெட்டிய போது கத்தி தவறி அக்பரின் விரலில் ஆழமாக வெட்டியது. இரத்தம் சொட்ட வலி தாங்க முடியாமல் அக்பர் முகம் சுளித்தார். உடனே பணியாளர்கள் ஓடி வந்தனர். அந்த நேரத்தில் அருகிலேயே இருந்தார் பீர்பால். எப்போதும் போல அமைதியான முகம், சிந்தனை நிறைந்த கண்கள். அந்த நிலைமையிலும் பீர்பால் மெதுவாகச் சொன்னார், அரசே, எல்லாம் நன்மைக்கே என்று கூறினார். இதை கேட்ட அக்பருக்கு கோபம் பொங்கி எழுந்தது. என்ன சொல்கிறாய் பீர்பால்? இங்கே என் விரல் வெட்டப்பட்டு இரத்தம் கொட்டுகிறது, இதுவும் நன்மையா? என்னை கிண்டல் செய்கிறாயா? கோபத்தில் நடுங்கிய அக்பர் காவலாளிகளை நோக்கி, காவலாளிகளே, இந்த பீர்பாலை உடனே சிறையில் அடையுங்கள். காவலாளிகள் பீர்பாலை பிடிக்க வந்தனர். அவரை சிறைக்கு அழைத்து செல்லும் போதும் பீர்பால் சிரித்தபடியே சொன்னார், அரசே, எல்லாம் நன்மைக்கே. அக்பர் எதுவும் பேசாமல் முகம் திருப்பிக் கொண்டார். அடுத்த நாள் அக்பர் வழக்கம்போல் வேட்டையாட காட்டிற்கு சென்றார். வேட்டையில் ஆர்வம் அதிகரித்து தன் படையிலிருந்து வழி தவறி தனியாக சென்றுவிட்டார். சுற்றிலும் அடர்ந்த காடு. திடீரென்று சில காட்டுவாசிகள் அக்பரை சூழ்ந்தனர். இவர் அரசர் போல தெரிகிறார், நம் கடவுளுக்கு பலி கொடுக்கலாம் என்று ஒரு காட்டுவாசி கூற அக்பர் பயத்தில் நடுங்கினார். அவர்கள் அவரை இழுத்து செல்லும் போது ஒருவன் அக்பரின் கையை கவனித்தான். நிறுத்துங்கள், இவன் கையில் காயம் இருக்கிறது. காயம்பட்ட உடம்பை நம் கடவுள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இவரை விட்டுவிடுங்கள் என்று மற்றொரு காட்டுவாசி கூறினார். அந்த வார்த்தைகளை கேட்டதும் அக்பரின் உயிர் திரும்ப வந்தது. அவர்கள் அவரை விட்டுவிட்டு காடு வழியாக அனுப்பிவிட்டனர். அக்பர் அரண்மனைக்கு வரும்போது பீர்பால் சொன்னது உண்மை, என் விரல் வெட்டியது உண்மையிலேயே நன்மைக்கே என்று நினைத்தார். அரண்மனைக்கு திரும்பியதும் அக்பர் பீர்பாலை உடனே விடுதலை செய்யுங்கள் என்று உத்தரவிட்டார். பீர்பால் அழைத்து வரப்பட்டார். அக்பர் சிரித்தபடியே கூறினார், பீர்பால், நீ சொன்னது உண்மை. என் விரல் வெட்டியதால் தான் நான் இப்போது உயிரோடு இருக்கிறேன் என்று கூறினார். பின் சற்று யோசித்து, ஆனால் ஒன்று புரியவில்லை. நான் உன்னை சிறையில் அடைத்த போது கூட எல்லாம் நன்மைக்கே என்றாயே, அது எப்படி உனக்கு நன்மை என்று கேட்டார். பீர்பால் பணிவுடன் தலை குனிந்து, அரசே, நீங்கள் என்னை சிறையில் அடைக்கவில்லை என்றால் நானும் உங்களோடு காட்டிற்கு வந்திருப்பேன். அப்போது காட்டுவாசிகள் உங்களை விட்டுவிட்டு என்னை பலி கொடுத்திருப்பார்கள் என்று கூறியதை கேட்டு அக்பர் சிரித்தார். அப்படியென்றால் உண்மையிலேயே எல்லாம் நன்மைக்கேதான் என்று அக்பரும் கூறினார்.